பார்வதீபதையே அரகர மகாதேவா. அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக விளங்குகின்ற ஆவரம்பட்டி முத்துமாரி அம்பிகையினுடைய பாதம் பணிந்து அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே வருடா வருடம் நடைபெறுகின்ற 5 குண்டங்களிலே அக்கினி எரியோம்பி அங்கே அன்னையை வரவழைத்து 1008 சங்குகளுடன் அந்த வலம்புரி சங்கையும் ஸ்தாபித்து நடைபெறுகின்ற மகா சங்காபிஷேகம் இன்று இனிது சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த அன்னையானவள் சீதளாதேவி என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இந்த அன்னைக்குன்று. சீதளை என்றால் குளிர்ச்சி பொருந்தியவள் என்றது அர்த்தம். ஆகவே இந்த ஆவரம்பட்டி அன்னையானவளை நாங்கள் குளிர்ந்த பொருட்களினாலே அபிஷேகம் செய்து அன்னையை குளிர்விக்கின்ற பொழுது அடியவராகிய எங்களையெல்லாம் அன்னை காத்து எங்களை மகிழ்வுற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள் புரிவார். இது பல்லாண்டு காலங்களாக நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக இந்த ஆலயத்திலே மகா உற்சவம் நடைபெற்று அடுத்து வருகின்ற திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை இந்த பஞ்சகுண்ட சகித சங்காபிஷேகம் நடைபெற்று வருவது இந்த ஆலய மரபிலே உண்டு. அந்த வகையிலே இம்முறையும் இந்த சங்காபிஷேகம் சிறப்புற நடைபெற்றிருக்கின்றது. அனைத்து அடியவர்களுக்கும் அம்பிகையினுடைய சங்காபிஷேக திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். இந்த நேரத்திலே அன்னையினுடைய ஆலய வரலாற்றை பற்றி சிந்திப்போமாக இருந்தால் அருவுருவ திருமேனி கொண்டு இங்கே அன்னையானவள் விளங்குகின்றாள். ஏனைய ஆலயங்களில் போல் அல்லாது இங்கே துவயஸ்தம்பம் என்று சொல்லப்படுகின்ற கொடிமரம் வெளியிலே வைத்து இந்த கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுவது இங்கே உள்வீதியிலே நந்தி பலிபீடமோ அல்லது பரிவார ஆலயங்களோ இல்லாது இருப்பதெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய மரபு முறைகளிலே உள்ள நிகழ்வு. இந்த ஆலயம் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருந்தாலும் இங்கே நடைபெறுகின்ற விழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கே என தனித்துவமாக விளங்குகின்ற கிராமிய மரபு முறைக்கு ஏற்ப அது தொன்று தொட்டு அந்த முறையை கடைபிடிக்கப்பட்டு இங்கே அந்த கிரிய முறையின்படிதான் இந்த மகா உற்சவங்கள் நடைபெறுகின்றது. ஆகவே இந்தளவு சிறப்பு பொருந்திய அன்னையானவள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று 30 ஆண்டுகள் கடந்துள்ளது. ஆகவே இங்கே திருப்பணிகள் நடைபெற்று அடுத்த கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற அடியவர்கள் எல்லாம் தங்களால் இயன்றளவு காணிக்கைகளை கொடுத்து அம்பிகையினுடைய திருவருளும் சிறப்பாக திருப்பணிகளும் நடைபெற திருவருளுக்கும் சிறப்பாகும் வண்ணம் கேட்டு அனைவரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் வல்ல அன்னையினுடைய ஆசியை வேண்டி அமைகின்றேன். நித்யம் லோகா சமஸ்த சுகினோ பவந்து.